தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆபத்துக்கு உதவும் எமர்ஜென்சி டோரால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த TN72N2100 என்ற வாகன பதிவெண் கொண்ட அரசு பேருந்து விளாத்திக்குளம் கோவில்பட்டி வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. இப்பேருந்தின் பின்பகுதியில் கடைசி இருக்கையின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் அதனை விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த அதிகாரிகள் சரி செய்யாமல் சிறிய கயிற்றின் மூலம் அதை கட்டிக்கொண்டு மிகவும் அலட்சியமாக தொடர்ந்து இப்பேருந்தை இயக்கி வருகின்றனர். இந்த நிலையில இப்பேருந்தில் கோவில்பட்டியில் இருந்து விளாத்திக்குளம் நோக்கி பயணித்த பயணி ஒருவர் இப்பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த பேருந்தின் எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதாவது, தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி பேருந்துகளில் விபத்து மற்றும் தீ விபத்து ஏற்படும் சமயங்களில் உடனடியாக அதில் பயணிப்பவர்கள் பேருந்தில் இருந்து உடனடியாக வெளியே வருவதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர். அரசு அதிகாரிகள் தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்களில் இது போன்ற எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை சரியாக பராமரிக்கப்பட்டு இயங்கும் நிலையில் உள்ளதா என்று ஆய்வு செய்து அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அரசு பேருந்து ஒன்றே இவ்வளவு மோசமான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை முறையாக கண்காணிக்க வேண்டிய விளாத்திக்குளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளர் இப்பேருந்தை இயக்கிய ஓட்டுநர், நடத்துனர் மீது துறை சார்ந்த உரிய நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி வீடியோவால் வைரலான இந்த பேருந்து உட்பட இப்பணிமனையில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி மணிகண்டன்.